Hello friends, welcome to Tamil Ecommerce. So, நம்ம தமிழ் e-commerceல ரொம்ப ரேர் கேசஸ்ல சில மேனுஃபேக்சரிங் யூனிட்டியோ இல்லை ஒரு சில ஹோல்சேலர்ஸ் யூனிட்டியோ நம்ம விசிட் பண்ணி ஒரு ரீசெலராக அமேசான் ஃப்ளிப்கார்ட் பிளாட்ஃபார்மில் ப்ராடக்ட் செல் பண்ணுறதுக்காக அவங்க எப்படி நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுறது, அவங்ககிட்ட எப்படி போய் நெகோஷியேட் பண்ணுறது, முக்கியமாக இந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறையா டிஸ்கவர் பண்ணுறதுக்காக நம்ம வீடியோஸ் எடுத்து போடுவோம். ஸோ அது நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஹோல்சேலரையோ ஒரு மேனுஃபேக்சரோ ப்ரொமோட் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. ஒரு என்ன சொல்ற ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு காஸ்மெட்டிக்ஸ்க்காக ஒரு ஃபார்மா கம்பெனி கிட்ட போயிருக்கோம். செகண்ட் உடன் மேனுஃபேக்சரை மீட் பண்ணோம். லாஸ்ட்டாக பாரிஸ் மாதிரி இடத்துல வந்து மேனுஃபேக்சரை பார்த்தோம். ஸோ அந்த வகையில் நிறைய பேர் கேட்டுட்டு திருப்பூரை நீங்கள் டிஸ்கவர் பண்ணி ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணி போடுங்க சார் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. திருப்பூர் அப்படின்ற ஒரு ஜோனில் ஒரு மேனுஃபேக்சரரை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட வாங்குறதுனால தான் ஒரு ஹோல்சேல்கிட்ட வாங்குறதா, இல்லை எப்படி அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் அங்கே இயங்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோட முடிவில் ஒரு ரீசெலராக ஒரு ஹோல்சேலரை கான்டாக்ட் பண்ணுமா, இல்லை ஒரு மேனுஃபேக்சரை கான்டாக்ட் பண்ணால் ஒரு மேனுஃபேக்சர் எப்படி இருப்பாங்க, ஸோ அவங்ககிட்ட எப்படி நெகோஷியேட் பண்ணி வாங்குறது, இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில் தெரிஞ்சுக்காம தவிர எக்ஸாக்டாக இந்த மேனுஃபேக்சர் போய் உடனே பாருங்கள் 5 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு விற்கலாம், அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கே கிடையாது. அந்த மாதிரி எண்ணத்தில் இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏமாற்றம் தான் முடியும். ஏன்னா இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி வீடியோ. ஏன்னா நிறைய பேர் புதுசாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு தப்பான ஒரு இதில் வியூவில் பார்த்துட்டு நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரெகுலராக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு திருப்பூர் ஹப்போட ஒரு கேஸ் ஸ்டடி வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா திருப்பூர் அப்படின்ற ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு திருப்பூர் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கான எல்லா விஷயமும் கிடைக்கும் அப்படின்ற உங்களுக்கு எல்லாத்துமே தெரியும். இது வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு டீ ஷாப் ஆரம்பிக்கலாம்ப்பா, ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்ப்பா தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் செல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தேடுதலில் கண்டிப்பாக டாப் 3ல் இருக்கிற ஒரு விஷயம் திருப்பூரில் போய் நம்ம ஒரு கார்மெண்ட்க்கான ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற எண்ணத்தில் கண்டிப்பாக 3ல் ஒருத்தருக்கு இருப்பாங்க. அந்த அவங்களோட டாப் 3 அந்த கேட்டகரியில் கண்டிப்பாக நம்ம திருப்பூர் விசிட் பண்ணலாம், அங்கே போய்ட்டு நம்ம கார்மெண்ட்ஸ் தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி செல் பண்ணலான்னு இருப்பீங்க. ஸோ பட் அந்த ஒரு பர்டிகுலர் இதில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும், முக்கியமாக இந்த சில மித்ஸ்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் திருப்பூரை பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நான் 2017 ஆரம்பிக்கும் போதே என்னோடய ஃப்ரெண்டு திருப்பூரில் இருக்கும்போது அவங்கள வச்சு நான் நிறைய டிஸ்கவர் பண்ணேன். ஸோ நிறைய விஷயங்கள் அப்போவே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பட் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ ரொம்ப கம்மின்றதுனால என்னால் திருப்பூரில் கார்மெண்ட் சோர்ஸ் பண்ணி செல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் லேட்டர் நான் வந்து வேறு கேட்டகரி ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெயினாக போன காரணமே இன்றைக்கி தேதிக்கு திருப்பூரில் மேனுஃபேக்சர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, ஹோல்சேல்ஸ் அதிகமாக இருக்காங்களா, யார்கிட்ட வாங்கி செல் பண்ணால் லாபம் இருக்குது, இதனால் எல்லாமே விஷயமே நான் டிஸ்கஸ் பண்ண வைக்கும்போது எனக்கு வந்து அதிகபட்சமாக ஹெல்ப் பண்ண பார்த்திங்கன்னா மிஸ்டர் மணி அப்படின்ற ஒருத்தர் தான். அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் மேனுஃபேக்சரர், இந்த இண்டஸ்ட்ரியில் பல வருஷமாக இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 15 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பர்சன். அவர் மட்டும்தான் எனக்கு இந்த வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக பார்த்திங்கன்னா திருப்பூர் அப்படின்ற ஒரு ஹப்புக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஷூட்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அன்லஸ் தேர் ஹோல்சேல். ஏன்னா ஹோல்சேலுக்கு எப்பவுமே ஒரு ரீசேலர் பிடிக்கணும்னு ஆசை இருக்கும். பட் மேனுஃபேக்சர் அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்குது, எனக்கு வந்து பல்காக செல் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கிறனால வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுவோம். பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட மார்னிங் 9 to 3 PM வரைக்கும் எங்கள் கூடயே இருந்து எல்லாத்தையுமே அவர் கவனிச்சிக்கிட்டாரு. கிட்டத்தட்ட க்ரோஸ் கணக்கு டேர்ன் ஓவர் பண்ணக்கூடியவர் எனக்காக உதவி பண்ணார். அவர் மிகப்பெரிய தேங்க் பண்ணுங்க அந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு விஷயம், எல்லாருமே திருப்பூர்னோனையும் என்ன பண்ணுவீங்கன்னா நேராக காதர்பேட்டுக்கு வண்டியை விடுங்கன்னு சொல்லுவீங்க. எனக்கு அவர் சொன்ன முதல் விஷயமே, காதர்பேட் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியே கிடையாது சார். அவங்க மேக்ஸிமம் வந்து ஹோல்சேலர்ஸ், லைட்டாக சின்ன சின்ன ஹோல்சேலர்ஸ் இருப்பாங்க, அதுவும் சின்ன ஹோல்சேலர்ஸ் இருப்பாங்க. மேக்ஸிமம் யார் அங்கே இருப்பாங்கன்னா, நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற யூனிட்டில் குவாலிட்டி செக்கில் ஃபெயிலான சில ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி வைப்போம். அதை எடுத்துகிட்டு போய் அங்கே செல் பண்ணுவாங்க. குவாலிட்டி செக்கில் ஃபெயிலானால் அப்படி எப்படி அங்கே வந்து நல்லாயிருக்கும், ஃபினிஷ்ட் குட்ஸ் மாதிரி இருக்கும் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன இந்த இடத்துல இப்போ ஒரு ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் வரும், ஓகேவா, சில ஸ்டைல்ன்ற பேரில். ஒரு 500 ஷர்ட் அடிக்கும் போது ஏதாவது ஒரு ஷர்ட்டில் இந்த இடத்துல வந்து சின்னதாக கிராக் விட்டுருக்கும், பட்டன் நிற்காது, பட்டன் இல்லாமல் இருக்கும். ஸோ ஏதோ சின்ன ஓகேவா சின்ன விஷயங்கள் வந்து ஏதாவது குவாலிட்டி செக்கில் ஃபெயில் ஆகும். அது பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தாது. பட் ஆனால் நான் ஒரு லூயிஸ் ஃபிலிப் ஷர்ட் வாங்குறேன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு குவாலிட்டி செக் ஃபெயிலான ஒரு ஷர்ட் பார்த்தோன்னா அந்த பிராண்டுக்கே ஒரு பெரிய அவப்பேர் ஏற்பட்டுரும். ஸோ அந்த மாதிரி சில ஷர்ட்ஸை தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து காதர்பேட் மாதிரி ஜோனில் வச்சு செல் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேருக்கு சொன்ன விஷயம் இதுதான் தொடர்ந்து. ஸோ அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் அமையும்னு பார்த்திங்கன்னா, கம்மி ரேஞ்சில் கிடைக்கும். மேனுஃபேக்சர் வந்து கொஞ்சம் பல்காக டிமாண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஹோல்சேலர்ஸ் 5 யூனிட் எடுத்துக்கோங்க, 10 யூனிட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சில இந்த மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். கான்சர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் வந்து ரொம்ப அந்தளவுக்குலாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. மேனுஃபேக்சர் அளவுக்கு அவங்களால கம்மியாக கொடுக்க முடியாது. ரெண்டாவது, இன்றைக்கி ஒரு டிசைன் எடுத்திங்கன்னா நாளைக்கு போய் டிசைன் கேட்டிங்கன்னா அந்த டிசைன் இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி குவாலிட்டி
செக்கில் ஃபெயில் ஆனதையோ இல்லை ஒரு மேனுஃபேக்சர் வந்து கொஞ்சம் டிமாண்ட் பண்ணி வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் மேனுஃபேக்சர்னால் அவங்க நீங்கள் கேட்குற டிசைன் அடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஒரு இகாமர்ஸ் ரீசெலராக இந்த மாதிரி ஜோனில் நீங்கள் ஒரு திருப்பூரில் காதர்பேட் மாதிரி ஜோனில் நீங்கள் போய் ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணி நிற்கிறது வேஸ்ட்டு. அதே மாதிரி நான் நினச்சேன்னா ஒரு மேனுஃபேக்சரிங்னா பிரம்மாண்டமான ஒரு பில்டிங்கில் உள்ளே இருக்கும் அப்படிலாம் நினச்சேன். பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு ஜோன் தான். கிட்டத்தட்ட மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வேறு விதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் நினச்சேன்னா ஒரே இடத்துல வந்து தறி போடுறது, பிரிண்ட் எடுக்கிறது, கட் பண்ணி எல்லாமே ஒரே இடத்துல நடக்கும் நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க எனக்கு கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் எப்படி திருப்பூரில் இயங்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சார் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டியான கிட்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங் வந்து எல்எஸ்ங்க சார். எல்எஸ்சில் வந்து இது வந்து சாஃப்ட்டுங்க சார். இது எல்லாமே குழந்தைங்களுக்கு மட்டும்தான், கிட்ஸுக்கு மட்டும்தான். இதில் வந்து 0 to 3 6 to 7 வரைக்குமே இருக்குங்க சார். இது கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் நிறையா கலர் இருக்குது. இதில் வந்து கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்களோ அந்த டிசைன் நம்ம அடித்து கொடுக்குறோம். எவ்வளோ ஆர்டர் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் ஸ்லீவ் சொல்லுவோம். அதில் வந்து இதுலேயும் மல்டிபிள் கலருங்க சார். எல்லா கலருமே இருக்குது. கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்களோ அதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி தரோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து சாக்ஸ்லேயும் அதே மாதிரி எல்லா கலருமே இருக்குங்க. அவங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம். எவ்வளோ ஆர்டர் கொடுத்தாலும் நம்ம 1 day டெலிவரிங்க சார். இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபார் சாம்பிள் மட்டும்தான். நம்மக்கிட்ட எல்லா கலருமே இருக்குது, எல்லா சைஸுமே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து திருப்பூரில் கிட்ஸ்வேருக்கு ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப நேரம் தேடுதலுக்கு அப்புறம் கிடச்சிருக்கு. ஸோ செல்வம் சார் வந்து ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி இந்த மேனுஃபேக்சரிங்கில். இவர் வந்து நமக்கு சுற்றி காட்ட போகிறார். இங்கே ஒரு ரா மெட்டீரியல் எப்படி கம்ப்ளீட் ஃபினிஷ்டு குட்ஸாக மாறுது, ஒரு கன்சியூமர் இருக்குது அப்படின்றத 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். சார் பார்க்கலாமா சார்? பார்க்கலாங்க சார். ஃபர்ஸ்ட் ஷோர் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேப்ரிக் குடோனு. ஓகே. இது நம்மக்கிட்ட எல்லா வெரைட்டியான கலரும் இருக்குது. ஓகே. இது வந்து ஃபேப்ரிக்கு. ஓகே சார். இதை வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இதான் ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1. ஸோ கம்ப்ளீட் ரா மெட்டீரியல்ஸ் இங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க. எல்லா கலருமே இருக்குது நம்மக்கிட்ட. ஷோர் சார். அடுத்த ஸ்டேஜ் எங்கே சார் போகணும்? இது அடுத்தது வந்து இது ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து கட்டிங்ஸ். ஓகே, அங்கே போகலாம் சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்திருக்கோம். ஸோ இது என்ன ஸ்டேஜ் சார்? இது வந்து கட்டிங் செக்ஷன். ஓகே. இவங்க என்ன பர்பஸ் சார்? இது வந்து நம்ம லாட்டாக வச்சிருக்கிறத நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. கட் பண்ணி கொடுப்பாங்க. சார் இப்போ நம்ம வந்து ஃபேப்ரிக் பார்த்தோம். அடுத்து இது வந்து கட்டிங் வெட்டி கொடுத்துட்டாங்க. ஓகே. வெட்டி கொடுத்ததுக்கப்புறம் இதில் இருந்து அடுத்த தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் போகும் சார். பிரிண்டிங் அதுக்கடுத்த ஸ்டிச்சிங். பிரிண்டிங் போகும். ஓகே. இப்போ அடுத்து என்ன செக்ஷன் சார் இருக்குது? சார் நம்ம லாஸ்ட்டாக ஸ்டிச்சிங் பார்த்தோம். ஓகே. ஸ்டிச்சிங் போனதுக்கப்புறம் வந்து ஹைனிங்க்கு வரும். ஓகே. ஹைனிங் வந்து இப்போ அண்ணன் பண்ணின்னு இருக்காரு.
நீங்களும் இந்த செக்ஷன் தானே சார்? ஆமாம், நானும் இந்த செக்ஷன் தான் நான் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே. ஸோ இது என்ன ப்ராசஸ் சார் இது? சார் இப்போ நம்ம அயனிங் பார்த்தோம், அடுத்தது வந்து பேக்கிங் சார். ஓகே. பேக்கிங் வந்து அங்கே அயன் பண்ண முடிச்ச உடனே பேக் பண்ணுவாங்க சார். ஓகே. ஸோ இதுக்கு நடுவில் வந்து இந்த ஸ்டிச்சிங்கும் வந்து அந்த பிரிண்டிங் வந்து அவுட் சோர்சிங். ஆமாங்க, அவுட் சோர்சிங் சார். ஸோ இது வந்து பேக்கிங் இண்டஸ்ட்ரி. பேக்கிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்துருப்பீங்க, கம்ப்ளீட்டாக இது வந்து ஃபினிஷ்ட் குட்ஸாக மாறல, பேக்கிங் பண்ணி ஒரு வேர் ஹவுஸ் அடுக்கி வைப்பாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்ன செக்ஷன் சார் இது? அதை பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஏரியா. ஸ்டோரேஜ் ஏரியா. ஓகே. ஸ்டோரேஜ். ஸோ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிங்க அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ யூனிட் சார் இருக்கும் இதில்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து 5000 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சார். ரெடியாக இருக்கும். ரெடியாக. அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ ரெடி அனுப்பிச்சிட்டு திருப்பி ரீஸ்டாக் பண்ணிட்டு ரீஸ்டாக் பண்ணிக்கினே இருக்கும். ஓகே சார். ஸோ இது வந்து ஓவரால் கிட்டத்தட்ட இதான் வந்து ஃபினிஷ்ட் குட்ஸ் இருக்கிற இடம். ஃபினிஷ் குட்ஸ் இதோட முடிஞ்சு அவ்வளோதான். ஷூர் சார். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறது விஜய். ஸோ இந்த கம்பெனியோட அட்மின். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த கம்பெனியோட ஓனர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. ஸோ இவர் தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்காரு. ஒரு ப்ரொஃபஷனலான இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஸோ விஜய் சார், இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் எக்ஸிஸ்டிங் உங்ககிட்ட எத்தனை ரீட்டைலர்ஸ் இருக்காங்க? ஸோ உங்ககிட்ட வாங்கிட்டு போய் சேல் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிட்ட இருப்பாங்க. ஆல் ஓவர் இந்தியா. ஓகே. நாங்கள் மினிமம் வந்து ரெகுலராக கொடுக்குறாங்கன்னா ஒரு கஸ்டமர் எப்படின்னா ரொம்ப பாண்டிங்காக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் ரொம்ப பாண்டிங் எப்போவுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நிறையா ஷாப் வச்சுக்கவங்க கிட்ட டீல் பண்ணியிருப்பீங்க. எஸ் சார். பல்காக வந்து 2-3 லட்சம் ஒரு மாதத்துக்கோ இல்லை 1 கோடி ரூபாய் கூட எடுப்பாங்க. ஓகே. ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வரவங்க மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சார்? இந்த கம்பெனிக்கு வந்தால் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட வந்தால் ப்ராடக்ட் இருக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 சார். 10,000. ஸோ இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வாங்க வரோம்னா எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் இங்கே கிடைக்கும் சார்? மேக்ஸிமம் 12 to 14 வெரைட்டிஸ் இருக்குது சார். ஓகே சார். அதுலேயே சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ், எம், எல், எக்ஸ்எல். எக்ஸஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சார். எக்ஸஸ் ஆட் பண்ணி சார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-13 வெரைட்டிஸ், அதில் 4 சைஸஸ், 5 சைஸஸ் சார். 4 சைஸ். ஓகே, சூப்பர் சார். ஸோ இப்போ கேட்லாகிங் வந்து தனியாக நாங்கள் பண்ணிக்கணுமா இல்லை நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா சார்? கண்டிப்பாக சார். எங்களை நம்பி வராங்கன்னா அதை நம்பி நாங்கள் கேட்லாக் அப்லோட் பண்ணுறது, ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி தருங்க. ஸோ எல்லாமே அடிஷ்னலாக காஸ்ட் கேட்குறீங்களா இல்லை எல்லாமே இன்க்ளூசிவ் தானே சார்? எல்லாமே அதுக்குள்ளே சார். அதுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்னையிலேருந்து வரேன் சார். ஓகே சார். என்னால் ஓன் வெஹிக்கிள் கொண்டு வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போக முடியாது, கஷ்டம். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுறீங்க? அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு டேரெக்டாக விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒர்க் பண்ணிக்கலாம் சார். இல்லைன்னா நான் வர முடியாது, என்னால் அந்த மாதிரி இருக்கும். இல்லை, ஐ மீன் ஃபஸ்ட்டு டிசைன் நான் பார்க்க வந்துடுறேன். ஓகே சார். ஃபர்தராக இங்கேருந்து எப்படி நான் சென்னை கொண்டு போகிறது சார்? லாரி சர்வீஸ் மூலியமாக பண்ணிக்கலாம் சார். ஓகே. தென் அது இல்லாமல் இன்வாய்ஸ் வந்து கம்பல்சரி நாங்கள் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சு விட்றீங்க. ஸோ லாரி சர்வீஸில் எப்படி நம்ம அந்த லாஜிஸ்டிக் சர்வீஸ் அவைல் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக இதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் செக் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன், மேலே கார்டில் செக் பண்ணி பாருங்கள். திருப்பூரோ இல்லை வேறு ஸ்டேட்லேருந்து கூட நீங்கள் லாரி சர்வீஸ் மூலிமா எப்படி ப்ராடக்ட் எடுத்து போகிறேன்னு அந்த வீடியோ சொல்லியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்து கிட்ஸ் வியர்ஸ் பார்த்தோம். இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வேறு என்னென்ன மேனுஃபேக்சரிங் இருக்காங்க, அவங்க இதில் ஸ்பெஷலாக இருக்காங்க, எல்லாமே ஒன்றா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க, டைம் இல்லை. இந்த ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. ஒரு திருப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் எப்படி எங்குதுன்ட்டு. ஸோ இதில் என்னென்னா, திருப்பூர் அப்படின்ற ஜோனில் நீங்கள் கார்மெண்ட்ஸ்ன்ற பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்லி இந்த காட்டன் பேஸ்டு துணி தான் அதிகமாக, அதாவது இந்த பனியன், டிஷர்ட்ஸு, லோயர்ஸு, அப்புறம் லெகின்ஸு, ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபேப்ரிக் மெட்டீரியல்லே வந்து அவங்க தயார் பண்ணுறது மட்டும் தான் கிடைக்குது. இப்போ இதே அந்த திருப்பூர் ஜோனில் போய் சாரீ கேட்டிங்கன்னா சாரீஸ்க்கு அந்த இடத்துல இருக்காது, கொஞ்சம் சேலமில் வரும். ஏன்னா அங்கே சேலம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாரீஸ்க்கான தறி ஓட்டுற மிஷின்ஸ்லாம் வச்சு நிறைய மேனுஃபேக்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே குறிப்பிட்ட மேனுஃபேக்சர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ இப்போ சேலம்க்கு எப்படி வந்து சாரீ ஹப்போ, அதே மாதிரி திருப்பூர் வந்து இந்த பர்டிகுலர் இந்த காட்டன் பேஸ்டு ஃபேப்ரிக்ஸ் மெட்டீரியல்ஸுக்கு மட்டும்தான் அவங்க ஹப்பு. நமக்கு என்ன இருக்கிற பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் யாருமே வந்து குறைசலில் தாக்கி பேசலை, எல்லாமே ஃபோனில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. அது வந்து எல்லாம் நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டது தான். சாப்பாடு வேணுமா ஸ்விக்கி,
சினிமா தேட்டர் டிக்கெட் புக் பண்ணணுமா, டிக்கெட் நீங்கள் புக் மை ஷோ இருக்குது. ஒரு கான்சர்ட் போகணுமா, புக் மை ஷோவில் பண்ணிடுறோம். ஒரு வீடு விற்கணுமா, நோ ப்ரோக்கர் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே பண்ணி நம்ம வர வச்சோம். அதே மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம சோர்ஸ் பண்ணுற ப்ராடக்ட்டும் அலிபாபா, ஆலி எக்ஸ்பிரஸில் போட்டோம், இந்தியா மார்ட்டில் வந்து ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணோம். அப்படிலாம் இல்லவே இல்லை. ஒரு மேனுஃபேக்சரர் டீட்டெயில்ஸோ ஹோல்சேலர்ஸ் டீட்டெயில்ஸோ வந்து இந்தியா மார்ட்டில் கிடைக்கலாம். பட் ஆனால் நீங்கள் அவங்களோட இடத்துக்கு அட்லீஸ்ட் 1 or 2 நீங்கள் விசிட் பண்ணணும். இப்போ கூட பாருங்களேன், கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் வந்து கடைசி வரை நம்பர் தரவே இல்லையே, அவர் கடைசி வரைக்கும் அவர்கள் அட்ரஸ் தரவே இல்லையே. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுதான் இங்கே மேட்டர். உடனே வந்து யூடியூப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. பட் யூடியூப்பில் சர்ச் பண்ணி அவங்க நம்பரை நீங்கள் எத்தனை வாட்டி ஒரு என்ன சொல்கிறது, மேனுஃபேக்சர் ஒரு ப்ரொமோஷன் வீடியோ பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு யூடியூப் சேனலில் அவரோட நம்பர் அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் அந்த வீடியோ ஒரு 1 லட்சம் வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1000 பேர் கால் பண்ணியிருப்பாங்க. 1000 பேரும் பார்த்தீங்கன்னா சில்லியாக சில கொஸ்டின் கேட்பாங்க. 1 கிடைக்குமா, 2 கிடைக்குமா, என் பாப்பாக்காக அந்த வீடியோ பார்த்தேன். யோசிச்சு பாருங்கள், ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேள்விகள். அப்போ அதில் வந்து இரிட்டேட் ஆகி ஒரு 1001 தான் நீங்கள் கால் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு ஹோல்சேலர்ஸும் சரி, மேனுஃபேக்சரிங் சரி, பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி இருந்தாலும் சரி, கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்னா விட்டுறாதீங்க. நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் சில மேனுஃபேக்சர்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி பிஹேவ் பண்ண சொல்லுவாங்க, கொஞ்சம் ஹாஷாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அது பிஸ்னஸ்ன்ற வர சமயத்தில் நீங்கள் அதை எல்லாமே சகிச்சுட்டு தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்க, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க, இல்லை வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ண, நான் பேசுகிறதுக்கு மிஸ் பண்ண ஏதாவது விஷயம் தான் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது தவறுகள் சொல்லியிருந்தா கூட தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் ரிசர்ச் பண்ணது, நான் சந்தித்த நபர்கள் எனக்கு சொன்ன விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து எதாவது தவறுகள் தான் கண்டிப்பாக நான் திருத்திக்க தயாராக இருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸில் அடுத்து என்ன ஒரு கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எங்கே போகலாம் அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளாக் மாதிரி, பிஸ்னஸ் பிளாக் மாதிரி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.